தற்போது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தனது கட்சி தலைமைக்கு அப்படின்றது ஒரு பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் சூழலை ஒருவேளை இந்த சசிகலா தரப்பினர் ஒருவேளை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் தமிழகத்திற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும்? மக்கள் இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அதுவும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்களால் 2 முறை தான் பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதை சிறப்பாக கையாள்வார் என்று சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்று மிரட்டப்பட்டோம் என்று சொல்லுவதும், மருத்துவமனையில் இருக்கும் பொழுது முதல்வராக இருந்த என்னையே பார்க்க அனுமதிக்கவில்லை என்று சொல்வதும் அது மிகுந்த வேதனைக்குரியதாகத்தான் இருக்கிறது, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறதா என்று எல்லா தமிழக மக்களிடம் ஒரு கேள்வி எழுகிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் சசிகலா அவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் கட்சியும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது முற்றிலுமாக அதை புறந்தள்ளிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எல்லோர் போலவே என் மனதிலும் எழுகிறது என்பது உண்மை.